ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம NAT இன்ஸ்டன்ஸை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் அப்படியே தான் இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேஸ்டியன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NAT இன்ஸ்டன்ஸ் இந்த வீடியோ கிளியராக புரியும். ஓகே, நம்ம இப்போ ப்ரைவேட் EC2க்குள்ளே இருக்கோம். இதுக்குள்ளே எனக்கு முக்கியமான கோல் என்னன்னா இன்டர்நெட் வரணும் NAT இன்ஸ்டன்ஸ் மூலிமா. அது வரல. ஓகே, அதை இப்போ கொண்டு வரதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, NAT இன்ஸ்டன்ஸ். பட் ஆனால் இது எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட்டாக நான் ஏஎம்ஐயே மாற்ற போகிறேன். ஓகே, கம்யூனிட்டி ஏஎம்ஐ போயிட்டு NAT 2018 அப்படின்னு கொடுத்து இப்படி என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரைட், இட்ஸ் லோடிங், ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, VPC NAT 2018 சொல்லிட்டு ஏகப்பட்டது வருது உள்ள. ஓகே, ஸோ லெட்ஸ் ஓகே, இது ஒன்று செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, என்ன ப்ரோ நீ பாட்டே வர இதை சொல்கிற, திடீர்னு பார்த்தா ப்ரௌஸ் பண்ணுற அப்படின்னா, எஸ், இங்கே நம்ம NATக்கு நம்ம ஒரு ஏஎம்ஐ யூஸ் பண்ணால் தான் அது அதுக்குன்னே கான்ஃபிகர் பண்ணப்பட்ட ஒரு ஏஎம்ஐ. ஓகே, ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதியெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். ஓகே, சவுத் ஏ செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணி வெயிட், ஏன் செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் ஆகலை? MyVPC தான் கொடுத்தேன். லான்ச் விசார் 3 வேணாம், NAT SG. ஓகே, ஆடு கொடுத்து HTTP அடுத்த ஆடு கொடுத்து HTTPS எங்கப்பா? அடுத்த ஆடு கொடுத்து ஆல் ICMP. ஓகே, இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு நம்ம. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் லான்ச் இன்ஸ்டன்ஸ் திஸ். ஓகே, இப்போ இன்ஸ்டன்ஸில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் அண்ட் ரன்னிங்னு பர்ஃபெக்டாக வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன்ஸில் போய் ஓகே, வேர் இஸ் நெட்வொர்க்கிங்கில் போய் சேஞ்ச் சோர்ஸ் பை டெஸ்டினேஷன் செக்கை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இட் வில் ஸ்டாப் டு அலோ யுவர் இன்ஸ்டன்ஸ் டு சென்ட் ரிசீவ் டிராஃபிக் வென் த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இஸ் நாட் இட் செல்ஃப். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ப்ரைவேட் ரவுட்ஸ்குள்ளே தானே இந்த NAT இன்ஸ்டன்ஸ் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே போய் ரவுட்டை மாற்றணும் இல்லையா? ஸோ அதையும் மாற்றுறேன். ஓகே, 15 கொடுக்குறேன். ஓ வெயிட் 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 சாரி, ஓ 15 ஆல்ரெடி இருக்குது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், சார் NAT இன்ஸ்டன்ஸ் போய் NAT instance. Okay, save changes. All right, so this one came. Okay, okay people, இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்பில் போய் இப்போ நான் இங்கே போய் இது வந்து ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸு ping.google.com கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நெட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுக்கு காரணம் NAT இன்ஸ்டன்ஸ். ஓகே, NAT இன்ஸ்டன்ஸ் மூலிமா தான் இங்கே
நெட்டு வந்துச்சு. இப்போ நான் google.com கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இப்படி தான் NAT இன்ஸ்டன்ஸ் வேலை செய்யும். ஓகே, இப்போ உங்களுக்கு NAT இன்ஸ்டன்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இப்போ பாஸ்டின் ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இது வேலை செய்யும். ஓகே, இப்போ 3த்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணுறீங்களா? ஸோ ஷட்டிங் டவுன் ஸ்டேட்டாக இருந்தாலும் இது மாறாது. ஓகே, இதெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஓகே, ஸோ டிஃபால்ட் விபிசி அமேசான் AWS ப்ரொவைட் பண்ணது, மை விபிசி என்னோடது. ஓகே ஓகே, 3மே டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து டெலீட், ஓ நோ 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 டெலீட் விபிசி. ஓகே, இது கூட என்னென்னலாம் டெலீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இன்டர்நெட் கேட்வே, பப்ளிக் ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகே, ஈவன் சப்நெட் ஆல்சோ வில் கெட் டெலீட்டட். ஓகே, அவங்களே கொடுத்துட்டானுங்க என்னெல்லாம் டெலீட் ஆகிருக்குன்னு. இப்போ இங்கே சப்நெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நோ சப்நெட். ஓகே, இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இருக்காது. இன்டர்நெட் கேட்வேவும் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கிடையாது. செக்யூரிட்டி குரூப்பும் ஒன்றும் வராது, முடிஞ்சிச்சு எல்லாம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் டெலீட்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பியர் டு பியர் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.